வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரர் ஸ்டோரிஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட பேர் பெக்கா, ஜெஸ்ஸி, கேலப், ஆனி, மெலினா. இவங்க 5 பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வேறு காலேஜில் படித்தாலும் வீக்கெண்ட்ஸ் அப்போ எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஒரு நாள் பெக்கா தன்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு, என்னோடய பேரண்ட்ஸ் பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமா 4 நாள் வெளியூர் போகிறாங்க. நீங்கள் எல்லாம் நாளைக்கு ஈவினிங் 7 o'clock என்னோடய வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த 4 பேரும் அடுத்த நாள் ஈவினிங் பெக்காவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஆல்கஹால் எடுக்கிறாங்க, ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது கேம்ஸ் ப்ளே பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அந்த டைமில் ஜெஸ்ஸி தன்னோட பேக்லேருந்து ஒரு போர்டு எடுக்கிறான். அந்த போர்டை பார்த்தோன்னே யாருக்கும் எதுவும் புரியலை. என்ன போர்டு இது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜெஸ்ஸி அந்த போர்டை எடுத்துகிட்டு போய் டிவி ரூமில் இருக்க காஃபி டேபிளில் வைக்கிறான். வச்சுட்டு அந்த போர்டை பற்றி சொல்கிறான். இந்த போர்டோட பேர் ஓஜா போர்டு. இது பேய்ங்கக்கிட்டேயும் ஆவிங்கக்கிட்டேயும் தீய சக்திங்கிட்டேயும் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு போர்டு. இதை வச்சு இன்றைக்கி நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே மற்றவங்க எல்லாருக்கும் பயம் வந்துடுது. அவங்க எல்லாமே ஜெஸ்ஸியை பார்த்து கேட்குறாங்க, ஏன் இதை கொண்டு வந்த, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெஸ்ஸி அதுக்கு சொல்கிறான், இது உண்மையாக பொய்யான்னு நான் கண்டுபிடிக்க தான் கொண்டு வந்தேன். இது மேக்ஸிமம் பொய்யாக தான் இருக்கும். ஒரு போர்டு வச்சு பண்ணால் பேய் பிசாசெல்லாம் வருமா, இதெல்லாம் சும்மா தான் இருக்கும், நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உடனே எல்லோரும் ஒத்துக்கிட்டு அந்த போர்டை சுற்றி உட்காந்துடுறாங்க. உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆனி கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஒரு 2-3 முறை கேட்குறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் 3வது முறை கேட்ட உடனே ஒரு 2 செகண்ட் கழித்து மெதுவாக அந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகி எஸ் போகுது. அதை பார்த்த உடனே கொஞ்சம் லைட்டாக எல்லாருக்கும் பயம் வருது. ஆனால் ஜெஸ்ஸி மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். 2வது கேள்வியை இப்போ கேட்குறாங்க, நீங்கள் நல்ல சக்தியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பாயிண்டர் மூவ் ஆகி நோ அப்படின்ற இடத்துக்கு போகுது. அதை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் எல்லாம் யோசிச்சு ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து 3வது கேள்வியை ஆனி கேட்குறாங்க, நீங்கள் என்ன தீய சக்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 2 செகண்ட் கழித்து திருப்பி அந்த பாயிண்டர் மூவ் ஆகி எஸ்ஸுக்கு போகுது. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகுது. அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. அடுத்த கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே ஜெஸ்ஸியே வந்து கேள்வி கேட்குறான், அப்போ நீங்கள் தீய சக்தினா இங்கே எல்லாரையும் உங்களால் கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பாயிண்டர் வந்து எஸ்ஸுக்கு மூவ் ஆகுது. அதை பார்த்த உடனே எல்லாரும் ஜெஸ்ஸியை திட்டுறாங்க, என்ன கேள்வி கேட்குற நீ, இப்படியா கேள்வி கேட்பாங்க, அது உண்மையான தீய சக்தியாக இருந்தால் என்ன பண்ணுறது, நம்மளை உண்மையாக கொண்டுடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெஸ்ஸி சொல்கிறான், இதெல்லாம் நம்பவே வேண்டாம், இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதே சமயத்தில் பயங்கர சத்தத்தோடு டிவி ஆன் ஆகுது. அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் நெஞ்சே நின்று போயிடுது. ஜெஸ்ஸியும் சேர்ந்து பயந்து கீழே விழுந்துடுறான். உடனே ஆனி கொஞ்சம் சுதாரிச்சுட்டு எந்திரிச்சு வேகமாக போய் பவர் பட்டன் ஆஃப் பண்ணுறாங்க. ஆனால் டிவி ஆஃபே ஆகலை. இதை பார்த்த உடனே கேலப் வேகமாக ஓடி போய் அதை ப்ளக்கை பிடிங்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளக் மேலே கை வைக்கிறான். அந்த வீட்டோட மொத்த எலக்ட்ரிக் பவரும் அவன் மேலே அடித்து அவன் பறந்து போய் கீழே விழுந்துடுறான். விழுந்து துடிச்சு அப்படியே இறந்து போயிடுறான். எல்லோரும் கேலப் கிட்ட ஓடி போகிறாங்க. ஓடி போய் பல்ஸ் செக் பண்ணுறாங்க. அங்கே பல்ஸ் இல்லை. உடனே இறந்துட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு உடனே எமர்ஜென்சி கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மொபைல் எடுக்கிறாங்க. எல்லாரும் மொபைலில் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. உடனே ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க, என் ஃபோனில் ஃபுல் பேட்டரி இருந்தது ஆனால் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சமயத்தில் பெக்கா ஓடி போய் கதவை திறக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு செக்யூரிட்டி கோடு வந்து ராங்னு வருது. அவங்களால திறக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓடி வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி லாக் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது, கதவை திறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆனி சொல்கிறாங்க, சரி ஏதாவது ஒரு கண்ணாடி எடுத்து உடைங்க, அந்த வழியாக வெளியே போய் பக்கத்து வீட்டில் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டிலாம் போய் உதவி கேட்க வேண்டாம் அப்படின்னு பெக்கா சொல்கிறாங்க. உடனே ஜெஸ்ஸி ஏன்னு கேட்குறான். உடனே பெக்கா சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் போய் இப்போ உதவி கேட்டோம்னா அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க, வந்து பார்ப்பாங்க நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணது, ஆல்கஹால் யூஸ் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம தான் கேலப் ஏதோ கொலை பண்ண மாதிரி அவங்களாம் நினச்சிப்பாங்க. அதுவும் இல்லாமல் என் பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மெலினா கேட்குறாங்க, இவனை எப்படி தான் போய் காப்பாற்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜெஸ்ஸி சொல்கிறான், இல்லை அவன் அப்பயே இறந்து போயிட்டான், அவனை இனிமேல் கொண்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் உட்காந்து கேலப்போட பாடியே பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜெஸ்ஸி போய்ட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்து அந்த பாடி மேலே போத்துறான். போத்திட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ பெக்கா சொல்கிறான், காலையில் எங்கள் வீட்டு வேலைக்காரி வருவா, வந்தோடனே அவள் செக்யூரிட்டி லாக் ஓப்பன் பண்ணுவா, ஓப்பன் பண்ணோடனே நம்ம எல்லாம் வெளியே போயிடலாம், நம்மளாம் சேஃபாக வெளியே போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. உடனே எல்லோரும் ஓகே சொல்கிறாங்க. அங்கேருந்து எந்திரிச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெக்காவோட பெட்ரூம் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது, நெருப்பு இருக்கிற இடம் ஒன்று இருக்குது குளிருக்காக. அதை சுற்றி 4 பேரும் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரமாக ஒருத்தர் வாயில் கூட ஒரு வார்த்தை கூட வரல. எல்லாம் அதிர்ச்சியில் அமைதியாக இருக்காங்க. உடனே ஆனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அந்த போர்டு தான் அவனை கொண்டிருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பவரில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால தான் டோர் கூட திறக்கல அப்படின்னு பெக்கா சொல்கிறாங்க. இதை வந்து சுத்தமாக ஜெஸ்ஸி நம்பலை. அந்த போர்டால் தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறான். உடனே ஜெஸ்ஸி சொல்கிறான், திருப்பி அந்த போர்டை கொண்டு வந்து நம்ம அதை வச்சு கேட்போம், செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். யோசிச்சுக்கிட்டே அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போய் போர்டு எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து பெட் மேலே வச்சுட்டு அதை சுற்றி உட்காடுறாங்க. உட்காந்த உடனே இந்த முறை ஆனி தான் கேள்வி கேட்குறாங்க. நீ தான் கேலப்பை கொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பாயிண்டர் வந்து எஸ்ஸுக்கு போகுது. எல்லாருக்கும் ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது, பயங்கரமாக வேக்க ஆரம்பிக்குது. உடனே அடுத்த கேள்வி ஆனி கேட்குறாங்க, நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பாயிண்டர்லேருந்து விரலை எடுத்துடுறாங்க. அந்த பாயிண்டர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஒவ்வொரு எழுத்து முறையாக போயிட்டு வருது. உத்து கவனிக்கிறாங்க என்ன சொல்ல வருது அப்படின்ட்டு. நான் கேலப்போட உடம்புல இருக்கேன் அப்படின்னு காட்டுது. அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த போர்டு அங்கேருந்து பறந்து போய் அந்த ஃபயர் பிளேஸில் வந்து எரிய ஆரம்பிச்சிருது. எரிய ஆரம்பிச்சதை கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து படியில் யாரோ வேகமாக நடந்து வர சத்தம் கேட்குது. அந்த ரூமை நோக்கி யாரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர மாதிரி சத்தம் கேட்குது. உடனே மெலினாவும் பெக்காவும் கட்டிலுக்கு அடியில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஆனி மட்டும் டைரெக்டாக போய் அந்த டோரை லாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த டோரை லாக் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவங்கள தூக்கி அடிச்சிருது கீழே. உடனே ஜெஸ்ஸி போய் ஆனிக்கு ஹெல்ப் பண்ணுறான். அந்த டைமில் யாரோ கதவை பிடிச்சி பயங்கரமாக ஷேக் பண்ணுற மாதிரி தெரியுது. ரொம்ப நேரம் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அமைதியாகிடுது. ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த நெருப்பு எரியிற சத்தம் மட்டும்தான் இப்போதைக்கு கேட்குது. திடீர்னு அந்த பக்கம் வந்து ஒரு குரல் வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை உள்ளே விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. அதை கேட்ட உடனே தெரிஞ்சிருது அது கேலப்போட குரல்னு. ஜெஸ்ஸிக்கு தெரிஞ்சிருது, ஆனிக்கும் தெரிஞ்சிருது. உடனே ஜெஸ்ஸி வந்து வேகமாக போயிட்டு கதவை திறந்து விட்டுடலாம், இது கேலப்போட குரல் தான் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த டோரை நோக்கி போகிறான். அந்த டைமில் பெக்கா சொல்கிறாங்க, நீ போகாத, அவன் நம்ம கண்ணு முன்னாடி தானே இறந்து போனான், அவன் எப்படி இப்போ எந்திரிச்சு வந்து பேசுவான், அவன் உடம்புல வேறு ஏதோ இருக்குது, நீ போகாதுன்னு சொல்கிறதுக்குள்ளே ஜெஸ்ஸி கதவை திறந்துடுறான். கதவை திறந்த உடனே கேலப் வேகமாக ஓடி வந்து ஆனியோட கழுத்தை பிடிச்சி இருக்கிறான். ஆனி மூச்சு வாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. டப்புன்னு கீழே விழுந்துடுறான். உடனே ஜெஸ்ஸி ஓடி போய் அவனுடைய பல்ஸை செக் பண்ணுறான். செக் பண்ணிட்டு பல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே பெக்கா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னல அவன் உடம்புல வேறு ஏதோ புகுந்து அவனை ஆட்டி படைக்குது, அவன் ஆல்ரெடி கீழே இறந்து போயிட்டான், இவ்வளோ தூரம் வந்ததே வந்து அந்த ஏதோ ஒரு சக்தி தான் அவனை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 4 பேர் சேர்ந்து அந்த பாடியை தூக்கி ஒரு கிளாசெட்டில் வச்சு லாக் பண்ணுறாங்க. ஏன் லாக் பண்ணுறாங்கன்னா, திருப்பி உயிர் வந்தால் கூட அவன் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சு லாக் பண்ணுறாங்க. எல்லோரும் பயத்தில் உறைஞ்சி போய் வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. டைம் கரெக்டாக 5 மணி ஆகுது. டைமை பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே ஆனி கேட்குறாங்க, கீழே கிச்சனுக்கு போவோமா எல்லோரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒன்றா கிச்சன் போகிறாங்க. அந்த கிச்சன் டேபிளில் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பெக்கா சொல்கிறாங்க, வேலைக்காரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா, வந்த உடனே நம்ம வீட்டை விட்டு முதல்ல ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது பெக்கா சொல்கிறாங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆனி கேட்குறாங்க, தனியாகவா போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் வந்து மெலினாவை கூப்பிட்டு போகிறேன், மெலினாவை வெளியே பாதுகாப்பு நிறுத்திட்டு நான் உள்ளே குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்க 2 பேரும் மாடிக்கு போயிடுறாங்க, மெலினாவும் பெக்காவும். உடனே ஆனி எழுந்திரிச்சு 4 பேருக்கும் காஃபி போட கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. காஃபியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து காஃபி டேபிளில் வச்சுட்டு ஜெஸ்ஸியும் ஆனியும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் படியிலேருந்து மெலினா மட்டும் இறங்கி வராங்க. மெலினாவை மட்டும் பார்த்த உடனே ஆனி கேட்குறாங்க, பெக்கா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மெலினா சொல்கிறாங்க, பெக்கா குளித்து முடிச்சிட்டா, தலையை தோட்டிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆனிக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் வருது. சரி நம்ம மேலே போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக மேலே போகிறாங்க. மேலே போய் பாத்ரூம் கதவை சாத்திருக்கு. மெதுவாக தட்டுறாங்க. தட்டிட்டு பெக்கா உள்ளே இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. உடனே கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தவங்க பயங்கரமாக அதிர்ந்து போயிடுறாங்க. அங்கே பார்த்தா தண்ணியில் மூழ்கடிக்கப்பட்டு பெக்கா இறந்து போயிருக்காங்க. தலையை வச்சு யாரோ தண்ணியில் அமுக்கி அவங்கள கொண்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே கண்டிப்பாக அது மெலினா தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே பாத்ரூம் கதவை திறந்து கீழே இறங்கி வராங்க. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. எட்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா மெலினா அங்கே கிச்சனில் இருக்க கத்தி எடுத்து ஜெஸ்ஸியோட கழுத்தில் குத்திட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. அதை பார்த்த உடனே இன்னும் பயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மெதுவாக மெலினா திரும்பி ஆனியை பார்க்குறா. பார்த்துட்டு மெதுவாக கத்தி எடுத்துட்டு ஆனியை நோக்கி இப்போ மெதுவாக நடந்து வராங்க. அந்த டைமில் யாரோ கதவை திறக்கிற சத்தம் இவங்களுக்கு கேட்குது. 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அந்த வேலைக்காரி உள்ளே வந்தாச்சு. உடனே வேகமாக ஆனியை நோக்கி கத்தியை கொண்டு போகிறாங்க. ஆனி அங்கேருந்து விலகி அந்த கதவை நோக்கி ஓடுறாங்க. ஓடி போய் அந்த கதவுக்கு வெளியே போயிடுறாங்க. அந்த டைமில் பின்னாடி யாரோ கத்தியில் குத்தின சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வேலைக்காரியையும் மெலினா குத்திட்டாங்க. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வேகமாக ஓடி போய் பக்கத்து வீட்டு கதவை தட்டுறாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க வெளியே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த மாதிரி நடந்ததெல்லாம் கொஞ்சம் சொல்கிறாங்க. உடனே ஆனியை உள்ளே கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஆனியை விசாரிக்கிறாங்க. ஆனி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அவங்களும் உள்ளே போயிட்டு அந்த வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, அந்த வீட்டில் மொத்தம் 4 கொலை நடந்திருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே வந்து கிளாசெட்டில் ஒருத்தர் இருக்காங்க, கிச்சனில் ஒருத்தர் இருக்காங்க, பாத்ரூமில் ஒருத்தர் இருக்காங்க, வாசலில் ஒருத்தர் இருக்காங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லுது. ஆனால் இந்த பொண்ணு சொன்ன எந்த தடவையுமே இந்த இடத்துல இல்லையேன்னு போலீஸ்க்கு டவுட் வருது. உடனே போலீஸ் ஆனியை கேட்குறாங்க, நீ சொன்ன மாதிரி மெலினான்னு யாருமே இங்கே இல்லையே, யார் மெலினா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆனி சொல்கிறாங்க, அது என்னோடய ஃப்ரெண்டு தான், அவன் உடம்புல வந்து தீய சக்தி நுழைஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி, நீ மெலினாவோட நம்பர் கூட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை மெலினா வந்து அவங்க பாட்டி தாத்தா வீட்டுக்கு போய் 2 நாள் ஆச்சு, அவள் வேறு எங்கேயும் போகல அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே போலீஸ்காரங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த பொண்ணு சொன்ன ஓஜா போர்டும் அங்கே இல்லை, இந்த பொண்ணு சொன்ன மெலினாவும் அங்கே இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த பொண்ணு தான் கொலை பண்ணியிருக்கோம். அதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இது கற்பனை பண்ணியிருக்கு, இல்லை இது சைக்கலாஜிக்கலாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே ஆனி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சு கன்சல்டேஷன் கொடுக்குறாங்க. உடனே சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறார், இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, இந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கு, ஆனால் சைக்கலாஜிக்கலாக அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு தனி ரூமில் வச்சு அடைச்சிட்றாங்க. ஆனி அந்த ரூம்லேயே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே 2-3 நாள் போகுது. திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. உள்ளே யாரோ ஒரு ப்ரீஸ்ட் உள்ளே வர மாதிரி தெரியுது. கூடவே ஒரு செக்யூரிட்டி வர மாதிரி தெரியுது. அந்த செக்யூரிட்டியும் ப்ரீஸ்ட்டும் பேசிக்கிறாங்க. செக்யூரிட்டி என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ என்னை கூப்பிடுங்க, நான் உடனே வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க டோரை லாக் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. இன்றைக்கோட இந்த பிரச்சனையை முடிக்க தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வராங்க. ஆனி கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க யார் அப்படின்ட்டு. பார்த்தா அது மெலினா. உடனே ஆனி எந்திரிக்கிறாங்க. அதுக்குள்ளே மெலினா இவங்க பக்கத்தில் வந்து இவங்க கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு, என்கிட்டயா நீங்கள் சவால் வர்றீங்க, உங்கள் யாரையும் நான் கொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கோட உன்னை முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து ஆனியை குத்தி கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு மெரினா அங்கேருந்து கதவை திறந்து வேகமாக வெளியே போயிடுறாங்க. அந்த செக்யூரிட்டி யாருமே அதை கவனிக்கல. கொஞ்ச நேரம் கழித்து செக்யூரிட்டி கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ரத்த வெள்ளத்தில் அவங்க இறந்து கிடக்குறாங்க ஆனி. அதை பார்த்த உடனே செக்யூரிட்டி உடனே அலர்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் அந்த ப்ரீஸ்ட் எங்கே பிடிங்க, அந்த ப்ரீஸ்ட்டு தான் அதுக்கெலாம் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் வந்து இதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, பக்கத்து வீட்டில் இருக்க காரை யாரோ திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. உடனே அந்த காரை ட்ராக் பண்ணுறாங்க. அந்த கார் வந்து ஒரு ஹைவேயில் ஆக்சிடெண்ட் ஆகி உள்ளே ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கிறதா நியூஸ் கிடச்சிருக்கு. அதை போய் செக் பண்ணால் அது மெலினா, அவங்க தான் இறந்து போயிருக்காங்க. அப்போ தான் போலீஸ்க்கு தெரியுது மெலினா தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனி கிடையாது, ஆனி சொன்னது உண்மை தான் அப்படின்னு தெரிய வருது. இந்த கதை இதோடு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.